வாங்க மக்களே, அரசியல் பேசலாம். என்னது? அரசியல் பேசலாமா? ஏங்க, என்னங்க? எலெக்ஷன் முடிஞ்சு 1 வாரம் ஆகப்போகுது. ரிசல்ட் வரப்போகுது. அடுத்து யார் ஆட்சி அமைக்க போறாங்கிறது காத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ போய் அரசியல் பேசலாங்கிறீங்க. இன்னும் 5 வருஷம் இருக்குங்க. இப்படித்தாங்க இன்றைக்கு அரசியல் இருக்கிறது. அரசியல்ங்கிறது பொதுவான எல்லார்கிட்டையும் கேட்டா சொல்லக்கூடிய ஒரு ஒற்றை வார்த்தை தெரியுங்களா? அரசியல் ஒரு சாக்கடைங்க அப்படிம்பாங்க. ஆனால் அரசியல் என்பது சாக்கடை அல்ல. அரசியல் என்பது தொழிலும் அல்ல. ஏன்னு கேட்டா அரசியல் என்பது நம் வாழ்வியல் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய மூத்த சமுதாயம் சரி, இளைய சமுதாயம் சரி, அந்த ஜென்ஜிங்கிற ஒரு கூட்டமும் சரி, இவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு அரசியல் புரிதல் என்பது எப்படி இருக்குன்னு கேட்டா, அருவருக்கத்தக்க அரசியல், ஆபாசமாக பேசக்கூடிய அரசியல், ஒருவரை ஒருவர் வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய அரசியல் தான் இன்னைக்கு பார்த்துருக்காங்களே தவிர, நாகரீகமான, ஆரோக்கியமான அரசியல் என்பது இன்றைக்கு ரொம்ப தாழ்ந்து போச்சுங்க. கடந்து போயிட்டோம். அந்த பாதையை கடந்து போய் இன்னைக்கு வேறொரு தளத்தில் நம்ம பயணிக்க வச்சுட்டு இருக்கிறாங்கிறத உண்மை. ஆனால் இந்த மக்களுக்கு அரசியல் புரிவித்தல், அரசியலை புரிந்து கொள்ளும் தன்மையை உருவாக்கி கொடுத்தல் என்பது காலத்தின் கட்டாயம். ஏன்னு கேட்டா, இன்னைக்கு ஒரு மூத்த சமுதாயத்துக்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா, நடந்த தேர்தல் யாருக்கானதுன்னு கேட்டாவே சொல்ல தெரியலைங்க. பஞ்சாயத்து தேர்தலா? சட்டசபை தேர்தலா? அல்லது பாராளுமன்ற தேர்தலான்னு கூட சொல்ல தெரியாத அளவுக்கு இருக்காங்க. அதே சமயம் இந்த ஜென்ஸிங்கிற இன்றைய இளைஞர் கூட்டம் வந்து, ஏதோ ஒரு ஒரு கவர்ச்சியின் அடிப்படை ஆபாசம் கூட இல்ல. ஒரு கவர்ச்சியின் அடிப்படையில் ஒரு தலைவனை ஒரு வசனங்களை உச்சரிக்கக்கூடிய ஒரு தலைவனை அல்லது ஏதாவது ஒரு இயக்கத்தை சார்ந்த ஒருவரை தலைவராக தூக்கி பிடிச்சிட்டு, இவர்தான் வாழ்க ஒழிகன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. இது ஆரோக்கியமான அரசியல் இல்லங்க. ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது மக்களுக்காக, மொழிக்காக, மண்ணுக்காக, இனத்திற்காக கடைசி வரை களத்தில் மக்களோடு மக்களாக நிற்பது யாருன்னு பார்க்கணும். அதே சமயத்துல அந்த பிரச்சனை வரும்போது, அந்த மக்களை விட்டுட்டு ஓடி போறது யாருன்னு பார்க்கணும். இவையெல்லாம் கலந்து பார்த்தால் எது சரி, எது தவறு என்று தெரியும். ஆமா, இத்தனை பேசுறியே, உனக்கு என்னப்பா அரசியல் தெரியும் அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, நான் பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டத்தில் பன்னாட்டு அரசியலில் இருந்து பஞ்சாயத்து அரசியலில் இருந்து பன்னாட்டு அரசியல் வரை படித்தவன். அதனால் அந்த சூழலை, அந்த படிப்பியலை, அந்த கல்வியை இன்றைய சூழலுக்கு பயன்படுத்தி எது சரி, எது தவறு, யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் கொள்கை பிடிப்போடு இருக்கிறார்கள், யார் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் புரிந்து கொண்டு அவற்றை மக்களுக்காக பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த அரசியலை பேசுகின்றேன். இந்த அரசியல் என்பது ஒருவர் மீது ஆபாசமாக பேசுவதோ, அருவருக்கத்தக்க அரசியலை பேசுவதோ, வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் பேசுவதோ அல்ல. நாகரிகமாக நல்லொழுக்கத்தின் அடிப்படையில் இந்த அரசியலை புரிவித்தலுக்கு நானும் இன்று ஒரு உட்படுத்தப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள், ஆதரவு கொடுங்கள், அரசியல் பேசுவோம். நன்றி.